உணவு செரிமானத்தை பயங்கரமாக சிறப்பாக மாற்றுகிற பழங்கள் மொத்தம் ஒரு 5 இருக்குது. 5 பழம் எனக்கு தெரிஞ்ச 5 பழம் இருக்குது. இன்னும் இருக்கும். பழங்கள் எல்லாமே உணவு செரிமானத்தை சிறப்பாக மாற்றக்கூடியது தான். அதில் ஒரு சிறந்த ஒரு 5 பழத்தை நான் சொல்கிறேன். உணவு செரிமானத்தை ரொம்ப சிறப்பாக மாற்றும். நீங்கள் என்ன பண்ணலாம், தினமும் இந்த பழத்தில் 5 பழம் இருக்குது. கொய்யாப்பழம் ஒன்று. கொய்யாப்பழம் வந்து உணவு செரிமானத்தை சிறப்பாக மாற்றும். காயாக சாப்பிடக்கூடாது, பழமாக சாப்பிடணும். சிலர் காயாக சாப்பிடுவாங்க. காயாக தான், அதாவது சுகர் உள்ளவங்க வந்து காயாக சாப்பிடுவாங்க. ஏன்னா பழமாக சாப்பிடும்போது அதில் உள்ள இனிப்பு அவங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவரே என்ன சொல்லுவார், கொய்யாப்பழம் சாப்பிடாதீங்க, கொய்யாக்காய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். கொய்யாக்காய் சாப்பிட்டா வந்து ஒரு பழமாக சாப்பிட்டா தான் அது செரிமானத்துக்கு சிறப்பாக மாறும். கொய்யாக்காயாக சாப்பிடும்போது அது சுகர் பேஷண்ட்டுக்கு வேணால் அது வந்து சரியாக இருக்குமே தவிர, ஒரு செரிமானத்துக்கு எது சிறந்த பலனை தரும்னா கொய்யா பழம்தான். கொய்யாப்பழம் தான் செரிமானத்தை நல்ல சிறப்பாக மாற்றும். உணவு செரிமானத்தை சிறப்பாக மாற்றும். மலச்சிக்கலை சரி செய்யும், மலச்சிக்கல் இல்லாமல் செய்யும். அப்போது கொய்யாப்பழம் ஒன்று. 2வது பப்பாளி பழம். பப்பாளி பழம் நல்ல உணவு செரிமானத்தை சிறப்பாக மாற்றக்கூடியது, மலச்சிக்கலை இல்லாமல் செய்யக்கூடியது பப்பாளி பழம். அப்போ 2 பழம் ஆச்சா. 3வது பழம் திராட்சை. திராட்சை பழமும் அற்புதமான பழம். திராட்சை பழம் வந்து இந்த மாதிரி மலச்சிக்கலால் அவதிப்படுகிறவர்கள் நான் சொல்லுகிற இந்த 5 பழங்களை தினமும் ஒரு பழம் சாப்பிடுங்க. மீதி 2 நாள் வந்து ஏதாவது ஒரு நாள் வாழைப்பழம் சாப்பிட்டுக்கோங்க. அதாவது அப்போ 5 நாளைக்கு நான் உறுதியாக சொல்லுவேன். வாழைப்பழத்தை கூட நான் அந்தளவுக்கு சொல்ல மாட்டேன். நான் அந்த கொய்யாப்பழம், பப்பாளி பழம், அப்புறம் திராட்சை பழம் ரொம்பவும் சிறந்த பழம். மலச்சிக்கல் இருக்கிறவங்க தினமும் 1/4 கிலோ திராட்சை பழம் சாப்பிட்டிங்கன்னா மலச்சிக்கல் வந்து அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். உணவு நல்லா செரிமானமாகும். அதன் பிறகு இன்னொரு பழம் என்னென்னா அன்னாசி பழம். அன்னாசி பழங்கிறது அந்த மாதிரி உணவு செரிமானத்துக்கு அற்புதமான உதவியை செய்யக்கூடியது. நல்ல சிறப்பான மலச்சிக்கல் எல்லாம் இல்லாமல் செஞ்சிடும். உடம்புல உள்ள கழிவுகளெல்லாம் நல்லா வெளியேற்றும். அந்த மாதிரி அன்னாசி பழம் ரொம்ப அற்புதமான பழம். அப்போ நான் எத்தனை பழம் சொல்லியிருக்கேன்? பப்பாளி பழம் சொல்லியிருக்கேன், கொய்யா பழம் சொல்லியிருக்கேன், திராட்சை பழம் சொல்லியிருக்கேன், அன்னாசி பழம் சொல்லியிருக்கேன். மொத்தம் 4 பழம் சொல்லியிருக்கேன். இன்னொரு பழம் எதுனா ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழம் இருக்குது, ரொம்ப அற்புதமான பழம். ஆரஞ்சு பழத்தில் நிறைய வகை இருக்குது. கமலா ஆரஞ்சு இருக்குது, சாத்துக்குடி ஆரஞ்சு இருக்குது, அப்புறம் வந்து நிறைய வகையான ஆரஞ்சு இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழம் ரொம்ப அற்புதமான பழம். உணவு செரிமானத்தை சிறப்பாக மாற்றும், மலச்சிக்கலை இல்லாமல் செய்யும். அந்த அளவுக்கு இந்த 5 பழமும் ரொம்ப அற்புதமானது. எது? கொய்யாப்பழம், பப்பாளி பழம், ஆரஞ்சு பழம், அன்னாசி பழம், திராட்சை பழம். தினமும் ஒரு நாள் 1/4 கிலோ திராட்சை பழம் சாப்பிடுங்க. இன்னொரு நாள் 2 ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்க. அடுத்த நாள் ஒரு பப்பாளி பழம் சாப்பிடுங்க. அதுக்கு அடுத்த நாள் அன்னாசி பழம் சாப்பிடுங்க. இப்படி 5 நாட்கள் தினசரி ஒரு பழம் சாப்பிடுங்க. 6வது நாள் என்ன பண்ணணுன்னா வாழைப்பழம் சாப்பிடுங்க. 7வது நாள் வேறு ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுங்க. இப்படி தினசரி அந்த 5 பழம் நான் சொன்ன பாருங்கள். 5 பழம், கொய்யாப்பழம், பப்பாளி பழம், திராட்சை பழம், அன்னாசி பழம், ஆரஞ்சு பழம். இந்த 5 பழமும் ரொம்ப முக்கியம். நீங்கள் வாரந்தோறும் தினமும் ஒரு நாள் ஒரு பழம் சாப்பிடுங்க. அப்புறம் 6வது நாள் வாழைப்பழம் சாப்பிட்டுக்கோங்க. இப்படி தினமும் ஒரு பழம். 7வது நாள் ஏதாவது ஒரு பழம். உங்கள் லீவ் விட்டுருங்க. 7வது நாள் லீவு. அந்த மாதிரி இந்த பழங்கள் பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த 5 பழங்கள் இருக்கு பாருங்கள். கொய்யா, வாழை, இல்லை கொய்யா, பப்பாளி, திராட்சை, அன்னாசி, ஆரஞ்சு. ரொம்ப உணவு செரிமானத்தை சூப்பராக மாற்றக்கூடியது. உடம்புல உள்ள கழிவுகளை அப்படியே அடித்து வெளியே கொண்டு வரக்கூடியது. மலச்சிக்கல்லாம் இல்லாமல் செய்யக்கூடியது. தினமும் அதாவது ஒரு நாள் 2 ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்க. ஒரு நாள் 1/4 கிலோ திராட்சை பழம் சாப்பிடுங்க. ஒரு ஆளுக்கு 1/4 கிலோ திராட்சை பழம். ஒரு நாள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு பப்பாளி பழம். இன்னொரு நாள் வந்து 2 ஆரஞ்சு பழம். அப்புறம் வந்து கொய்யாப்பழம் 1, ஒரு பெரிய கொய்யாப்பழம் 1. இந்த மாதிரி அன்னாசி பழம் வந்து ஒரு பாதி ஒரு நாளைக்கு. இப்படி நீங்கள் வந்து சாப்பிட்ணும். சாப்பிட்டிங்கன்னா அந்த கல்லீரல், உடல் உள்ளுறுப்புலாம் சூப்பராக வேலை செய்யும். அந்த அளவுக்கு வந்து இந்த பழங்களுடைய பங்களிப்பு இருக்குது பாருங்கள், மகத்தானது. இந்த காலத்தில் தான் உங்களுக்கு வந்து காசு கொடுத்தா உங்களுக்கு வந்து எந்த பழம் வேணாலும் கிடைக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பணம் கொடுத்தா நீங்கள் எந்த பழத்தை வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த வாய்ப்பை எத்தனை பேர் பயன்படுத்துகிறீங்க? பயன்படுத்துவது இல்லை. ஆனால் பயன்படுத்தணும். நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா திராட்சை வேணுமா, ஆப்பிள் வேணுமா, அன்னாசி வேணுமா, ஆரஞ்சு வேணுமா, பப்பாளி வேணுமா, எது கிடைச்சாலும் கிடைக்குது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு சௌகரியம் இப்போ இருக்குது. 2040 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம்லாம் கிடைக்காது.
ஒரே ஊரில் வந்து அவங்கவுங்களே விளைய வச்சு தான் அவங்கவுங்களே சாப்பிடுவாங்க. ஒரே சீசனில் உங்களுக்கு எல்லா பழமும் கிடைக்காது. ஒரே சீசனில் கொய்யா, பப்பாளி, ஆரஞ்சு, அன்னாசி, திராட்சை எல்லா பழமும் ஒரே ஊரில் உற்பத்தி ஒரே சீசனில் கிடைக்காது. ஒரே நாளில் கிடைக்காது. ஆனால் இப்போ கிடைக்கும். இப்போ நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த இயந்திர அறிவியலில் ஒரு கடையில் பழக்கடைக்கு போனீங்கன்னா திராட்சை வேணுமா திராட்சை, ஆரஞ்சு வேணுமா ஆரஞ்சு, அன்னாசி வேணுமா அன்னாசி, பப்பாளி வேணுமா பப்பாளி, கொய்யாப்பழம் வேணுமா கொய்யாப்பழம், எல்லாம் ஒரே கடையில் உங்களுக்கு வந்து காசு கொடுத்தா கிடைக்கும். ஆனால் வந்து 2040 வரைக்கும் தான் இதெல்லாம். 2040க்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தோட்டத்தில் என்ன விளையுதோ அதைத்தான் சாப்பிட போகிறாங்க. ஒரே தோட்டத்தில் ஒரே சீசனில் ஒரே சமயத்தில் எல்லா பழமும் எப்படி கிடைக்காது அந்த மாதிரிலாம். அதனால் இப்போ நமக்கு வந்து என்ன வேணாலும் பணம் கொடுத்து வாங்கிக்கலாம், எந்த உணவு வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இப்போ இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம பணம் கொடுத்து வாங்கி உண்ணுகிற உணவு எதுவாக இருக்கட்டும், நல்ல உடம்புக்கு நன்மை செய்கிற அந்த பழங்களாக இருக்கட்டும், பழங்கள் வந்து நம்ம வந்து அதை மிஸ் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். பணம் கொடுத்தா நம்ம இன்றைக்கி எந்த பழத்தை வேணாலும் வாங்கிட்டு வரலாம். அந்த அளவுக்கு எங்கேருந்துலாமோ வருது. ஒரு பழம் ஒரு ஊர்லேருந்து வரும், இன்னொரு பழம் வேறு ஒரு ஊர்லேருந்து கொண்டு வந்திருப்பாங்க, இன்னொரு பழம் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கும். இப்படி உலகத்தில் எங்கேருந்தெல்லாமோ கொண்டு வந்து கடையில் வந்து விற்கிறாங்க. நமக்காக அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். பணம் கொடுத்தா இன்றைக்கி என்ன பழத்தை வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம். அதுவும் நான் சொன்ன 5 பழங்கள் உணவு செரிமானத்தை சிறப்பாக மாற்றக்கூடியது, மலச்சிக்கலை இல்லாமல் செய்யக்கூடியது.